ரிஷபராசிக்கு இவ்வாறு கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் அதிர்ஷ்டத்தின் சின்னமான ஒயிட் எலிஃபண்ட் போல் உங்களுடைய செயல்களும் அதிர்ஷ்டகரமாகவும் வெற்றிகரமாகவும் அமையப் போகின்றது. இவ்வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். ராசியாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 3லே அமர்ந்திருப்பதனால் அவர் சனியோடி நட்சத்திரத்திலும் 6ஆம் தேதி புதனோடி நட்சத்திரம் சஞ்சாரம் செய்ய போவதினால் உங்களுக்கு இந்த வாரம் வெற்றிகளும் புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற போது அவற்றிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் லட்சுமி அருளும் இருக்கப் போகின்றது. இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரத்தை பொறுத்தவரை மிகவும் உற்சாகமாக இருக்கும். அதே சமயத்தில் இவ்வாரத்தில் உங்களுக்கு செவ்வாய் புதன் சந்திராஷ்டமம். அந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சந்திரன் 8லே அமர்ந்திருந்தாலும் குருவோடைய பார்வையை பெறுவார். இருப்பினும் சந்திராஷ்டம நாட்களிலே மனதில் சற்று அழுத்தத்தை கொடுப்போம் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதினால். எனவே அந்த நாட்களில் பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பதும் புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றபடி இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 4லே புதன் யோகமாக அமர்ந்திருக்கின்ற நிலையில் உங்களுக்கு இந்த வாரத்தில் 6ஆம் தேதி என்று அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துக்கு செல்வார். மற்றபடி 4லே புதன் இருப்பது யோகம். லாபத்தில் சனி வக்ரமாக இருக்கின்றார். ஆகையால் புதிய முயற்சிகள் பெரிய அளவில் ஈடுபடுகின்றமோ மனதை கொஞ்சம் அழுத்தம் இருக்கும் வக்ர சனி ராசியை பார்ப்பதினால். எனவே தினந்தோறும் அமைதியாகவும் சிறிது நேரம் தியானம் மற்றும் லட்சுமியோடைய காயத்ரி மந்திரங்கள் போன்றவற்றை கேட்பது. ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை 108 முறை யூடியூப்லேயே இருக்கின்றது. ஒரு 12 நிமிடங்கள் தான் வரும். அந்த மந்திரத்தை கேட்பது என்பது உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய குழப்பங்களை அகற்றும் வக்ரசனி ராசியை பார்ப்பதினால். அதே சமயத்தில் ஆரோக்கியம் பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதியே உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன். அவர் இப்பொழுது 3லே இருப்பது முயற்சியிலே வெற்றிகள், தைரியம், மனதில் உறுதியான எண்ணம் என்று இருக்கும். சனி வக்ரசனி பார்க்கின்றார். செவ்வாய் சனி ஒருவரை பார்த்து கொள்வதனால் உங்களுடைய எண்ணங்களிலே சில குழப்பங்கள் இருக்கும். அதுதான் இப்போ இருக்கின்ற ஒரே சிந்தனை பிரச்சனை என்போம் அல்லவா. ஆகையால் எண்ணங்களிலே தெளிவு பெற லட்சுமியோடைய ஸ்லோகங்களை கேளுங்கள். மற்றபடி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் பாதிப்பில்லை. உடல் நலத்தின் நல்ல ஆரோக்கியம், நோயற்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆரோக்கியமான சுறுசுறுப்பான முயற்சிகள் உடல் நலத்தில் இருக்கும். உங்களுடைய செயல்களிலே வேகமும் விவேகமும் இருக்கும். காரணம் 3லே சுக்கிரன் இருப்பது வெற்றி ஸ்தானம். அந்த வெற்றி ஸ்தானத்தில் பலமாக இருக்கிற சனியோடைய நட்சத்திரத்தில். ஆகையால் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் நன்றாக இருக்கும். மனதிலே தான் குழப்பங்கள் இருக்கும். இது நடைபெறுமோ அது நடைபெறுமோ என்கின்ற ஒரு அச்சம் இருக்கும் மனதிலே. அதுக்குத்தான் நான் லட்சுமியோடைய ஸ்லோகங்களை கேட்க சொல்கின்றேன். மற்றபடி இந்த வாரம் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் உங்களுக்கு மிக சிறப்பு. சந்திராஷ்டம நாட்கள் வாரத்தின் மத்தியிலே வருகின்றது செவ்வாய் புதன். அந்த நாட்களில் மட்டும் பெரிய முதலீடு தவிர்ப்பது நல்லது. தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதே ஒரு பலம். எனவே உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எந்த விதத்திலும் பாதிப்பெல்லாம் இருக்காது. நல்ல உழைப்பை கொடுப்பீர்கள். வேலையாட்களும் நல்ல வேலையாகவே உங்களிடம் வேலை செய்வார்கள். புதிய முயற்சியில் இருக்கின்ற பொழுது தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். வரவுகள் நன்றாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். காரணம் ராசிக்கு 12ஆம் இடம் என்பது மேஷம். அவ்வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அவர் 5லே அமர்ந்து 8ஆம் பார்வையாக தன் வீடாக மேஷத்தை பார்க்கிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஏற்கனவே சனியும் செவ்வாயும் ஒருவரை பார்த்துக்கொள்ளே செவ்வாய்க்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். சனியோ வக்ரமாக வேறு பார்க்கிறார். கொஞ்சம் கடினமான பார்வை சனியோடைய பார்வையாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற நிதானம், கவனம், சுக்கிர ஓரையில் செய்வது என்று ஓரை பார்த்து தாராபலம் பார்த்து செய்வது நல்லது. மற்றபடி புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அதுதான் இப்பொழுது 12ஆம் இடம் பலம் பெறுவதால். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 13ஆம் தேதி செவ்வாய் 6க்கு வந்து விடுவார். இப்போ 6ஆம் தேதி வரை தான் இந்த வாரப்படை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே செவ்வாய் பயிற்சி செப்டம்பர் 13 வரை பெரிய முதலீடு செய்கின்ற போது கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகும். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பனால் வரவுகள் நன்றாகவே இருக்கும். வீண் செலவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது. புதிதாக தொழில் வியாபாரம் துவங்குகின்ற பொழுது ஆடம்பரமாக துவங்கலாம் என்ற எண்ணம் இருக்கும். அதற்கான ஒரு முயற்சி இன்டீரியர் போன்றவற்றை செய்கின்ற பொழுது செலவுகள் கண்மூடித்தனமாக மாறிவிடும். அதுதான் இப்போ இருக்கின்ற ஒரே பிரச்சனை ரிஷபராசிக்கு. மற்றபடி வரவுகள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் கேதுவோடு சேர்க்கை.
சுகஸ்தானம் சூரியன் அங்கு அமர்ந்திருக்கிறார். புதனும் சேர்க்கை பெறுகின்ற இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். மேலதிகாரியும் சூரியன் புதன் சேர்க்கின்ற புதன் ஆதித்ய யோகம் பலமானது. ஆகையால் உயர் பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் 10ஆம் இடத்தை சூரியனும் புதனும் பார்ப்பதும், புதன் உங்களுக்கு பலமாக 4 இருப்பதனால் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகம் எதுவும் காட்ட மாட்டார்கள் என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும். கலைத்துறை என்று பார்க்கின்றவர்கள் கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் கலைத்துறையிலே முன்னேற்றம் இந்த வாரம் நிச்சயம் இருக்கின்றது, வெற்றிகளும் இருக்கின்றது. அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் 4 இருப்பது திக்பலம் இல்லாத நிலை, சூனிய நிலை என்போம். 10ஆம் இடமே சூரியனுக்கு திக்பலம். ஆகையால் அரசியலில் சாதகமற்ற நிலையாக இருக்கின்றது. அதுவும் கிரகண மாதம், இந்த ஆவணி மாதம் சூரியன் கேது சேர்க்க இருப்பதனால் அரசியலில் மேல் பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களும் பழகுகின்ற போது எச்சரிக்கைத்தான் வேணும். இருப்பினும் 2லே குரு இருக்கிறார். வார்த்தையிலே இனிமை இருக்கும், பேச்சிலே தெளிவு இருக்கும், நிதானம் இருக்கும். அடுத்ததாக விவசாயம் என்று பார்க்கின்ற சாதகமான வாரம். 3லே சுக்கிரன் அற்புதமாக இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை இருக்கிறது. சுக்கிரனும் சனியும் பார்வை பரிவர்த்தனை இருக்கின்றனால் விவசாயத்தில் நல்ல விளைச்சல்கள் இந்த வாரம் நிச்சயம் இருக்கின்றது. அதே சமயத்தில் லாபமும் இருக்கின்றது, மழையும் பெய்திருக்கின்றது. ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரம். விவசாயத்தை பொறுத்தவரை இந்த வாரம் தொழில், வியாபார, வேலை என்று பார்க்கின்ற பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் பெரிய அளவில் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அவ்வீட்டில் குரு அமர்ந்திருக்கின்றார். சொந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றார். குரு உங்களுக்கு பகை கொண்டவர் என்றாலும் குரு நிச்சயமாக அவர் இருக்கின்ற ஸ்தான பலத்தை எப்பொழுதும் அந்த வீட்டை கெடுப்பார் என்பார்கள் தனித்த குரு. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு 2லே குரு இருக்கின்ற பொழுது குரு புனர்பூசத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி நிலவும். கணவன் மணி உறவிலே அன்பை காட்டுவீர்கள், அன்பை அவர்களும் கொடுப்பார்கள். அதே சமயத்தில் குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும். பொதுவாக கல்வி என்கின்ற நிலையில் அவர்களுடைய மேன்மையான படிப்பு திறன், அந்த திறனால் உங்களுடைய சந்தோஷம், குழந்தைகள் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு அதைவிட என்ன மகிழ்ச்சி. எனவே இந்த வாரம் குடும்ப உறவுகளிலே மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும். காதல் என்று பார்க்கின்ற பொழுது அவ்வாறே. காதலை பொறுத்தவரை அன்பை கொடுத்து அன்பை பெறுவதே. அந்த இடத்தில் இந்த வாரத்தில் நீங்கள் அன்பை காட்டுவீர்கள், நிச்சயம் அதே அன்பை நீங்கள் பெறுவீர்கள். உறவுகளிடம் இந்த வாரம் உங்களுக்கு அன்பு அதிகமாகவே இருக்கும். காதலை வெளிப்படுத்தலாமா? சாதகமான வாரமே இந்த வாரம். காதலை வெளிப்படுத்தும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமே, நல்ல விதமான பதிலே கிடைக்கும். திருமணம் என்று பார்க்கின்ற போது 2லே குரு பலமோடு இருக்கிறார். ஆகையால் குரு பலத்தினால் இந்த வாரம் நல்ல வரனே அமையும். சந்திராஷ்டமும் இருக்கிறது என்றாலும் ஆவணி பிறந்து விட்டதினால் வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய வாகனமாக இந்த வாரம் இருக்கிறது. மறுமணமும் அவ்வாறே. மறுமணத்துக்குரியவர் குரு 11ஆம் இடம். ஆகையால் அவர் 2லே இருப்பது குடும்பம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அவ்வாறு வரங்களை தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்கள், எனது ஜோதிட மேற்பார்வையிலே சென்னை வாலாஜா ரோட் அண்ணா சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் எனது நிறுவனமே மேட்ரிமோனி சென்டரே bharatmatchpoint.com. இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் என்னை நீங்கள் அழைக்கலாம். எனவே திருமண முயற்சி வெற்றி இருக்கிறது. இந்த வாரம் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சி, சந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். அன்பான வாரம். நலம் பெறுக, வளம் பெறுக. சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது சனி வக்ரமாக இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன் சாலிசாவை கேட்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்று குறிப்பாக அனுமன் ஆலயம் செவ்வாய்க்கிழமை சொல்வது மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடியது. இல்லை என்றாலும் செவ்வாய்க்கிழமை அன்று தவறாமல் அனுமன் சாலிசாவை கேளுங்கள். முடிந்தால் தினமும் கேளுங்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது சனியும் செவ்வாயும் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை செய்வார் அனுமன் அருளாசியால். இந்த நிலை, இந்த இறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று வருகின்ற பொழுது அவ்வாறு நீங்கள் அந்த அனுமன் சாலிசாவை கேட்பது. ஸ்ரீம் என்கின்ற மந்திரம் எப்பொழுதும் லட்சுமிக்குரிய மந்திரம். அந்த மந்திரத்தை 108 முறை, அது 5 நிமிடம் தான் ஆகும். அது 108 முறை உச்சரிப்பது அல்லது அதை கேட்பது. முடிந்தால் உங்களுக்கு 6 முறை என்று வரா மாதிரி 15, 24 என்று ஸ்ரீம் என்கின்ற மந்திரத்தை எழுதுங்கள். மனம் ஒருநிலையாக எழுதுகின்ற பொழுது நிச்சயம் அம்மாவுடைய அருளாசை, லட்சுமி அருளால் இந்த வாரம் உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். இந்த சிறப்பு வழிபாடு செய்யுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.